ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்துட்டு மாங்காய் முருங்கைக்காய் போட்டு சூப்பரான ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ட்ரெடிஷ்னல் அண்ட் டேஸ்டி. இன்றைக்கி ஃப்ரைடே சாம்பாரும் பீட்ரூட் பொரியலும் எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். இப்போது மெலிசா பிஞ்சு முருங்கைக்காவை 2 முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். நீங்கள் வீட்டில் அரைச்சதாக இருந்தாலும் இல்லை கடையில் வாங்கினதுனாலும் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு முன்னாடியே 50 கிராம் துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், அப்புறம் மஞ்சத்தூள், அப்புறம் 3 பெரிய சைஸ் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா கடைஞ்சி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் இப்போ சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ முன்னாடியே சேர்த்து வதக்கிடுங்க, பச்சை வாசனையும் வராது. இப்போது ஒரு குட்டி லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அந்த கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி மாங்காய் சேர்க்கறதுனால கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன். நம்ம புளி சேர்த்தோம் அப்படின்னா இந்த சாம்பாரை நைட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். இது நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால நைட்டுக்கு தோசை ஊற்றி வச்சோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். முருங்கைக்காய் பாதி தூரம் வெந்ததுக்கப்புறமா மாங்காய் சேர்த்துக்கலாம். மாங்காய் சீக்கிரம் வெந்துடும். ஸோ அதனால் கடைசி 10 நிமிஷத்தில் மாங்காய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா மாங்காய் நல்லா வெந்ததுன்னா குழம்பு ரொம்ப புளிப்பாயிடும், குழம்போட மிக்ஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்துருச்சு. நல்லா மணக்க அந்த மாங்காவோட வாசனை சூப்பராக இருக்கும். மாங்காய் பக்கத்தில் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து வாங்கிட்டு வந்த மாங்காய். ஸோ நல்லா கமகமன் முருங்கைக்காவும் மாங்காவும் சேர்த்து வாசனையான ஒரு சாம்பார் ரெடி. பாருங்கள், நல்லா சூப்பராக மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 10 நிமிஷம் கொதிக்க வச்சு சர்வ் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக ஒரு பீட்ரூட் பொரியல் பார்க்கலாம். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா. எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு சேர்த்து ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். பீட்ரூட்டை நைஸாக துருவி வச்சுருக்கேன், சின்ன டைசர் வச்சு அதை சேர்த்துக்கலாம். பீட்ரூட்லேயே தண்ணி இருக்கும் அப்படின்றதுனால நம்ம அந்த தண்ணி வேஸ்ட் ஆகாமல் அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம். நம்ம கல் உப்பு போட வேணாம், பீட்ரூட் பொரியல் சேர்ப்பேன். சால்ட் உப்பு சேர்த்துட்டு நல்லா அந்த தண்ணி வற்றி வர வரைக்கும் சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கிக்கலாம். பீட்ரூட் எண்ணெயிலே நல்லா வதங்கணும். இதுக்கு நம்ம தேங்காவும் பெருஞ்சீரகமும் தண்ணி சேர்க்காம, தேங்காவும் பெருஞ்சீரகமும் உதிரியாக தண்ணி சேர்க்காம அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பீட்ரூட் நல்லா எண்ணெயிலே வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணிடலாம்.